அஸ்ஸலாமு அலைக்கும். டேப் ஏவோட சிசி மாத்திரை தான் இப்போ பார்க்க போகிறோம். டேப் T295 மாடலோட தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஈஸியாக கழட்ட வராது. நான் ஆல்ரெடி கழட்டி வச்சுட்டேன். இப்போ ஸ்க்ரூவும் கழட்டினால இந்த மேலே உள்ள அந்த ஷீல்டு மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதுவும் ஈஸியாக வந்துடும். அதுக்கெலாம் ஸ்க்ரூ இருக்கும், பார்த்து கழட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த ஸ்டிப்பை கழட்டிட்டு சிசி போர்டு தனியாக எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வரனால ரொம்ப ஈஸியாக சார்ஜிங் கனெக்டர் மாற்றிக்கலாம், எந்த ரிஸ்க்குமே இல்லை. இந்த ஸ்டிப்பை கழட்டி எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கு இந்த சிசி போர்டு தனியாக வந்துடும். அப்புறம் நம்ம இந்த சிசி போர்டில் உள்ள சிசியை ப்ளோ அடித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ப்ளோ அடித்தே போட போகிறோம். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு போனால் லாங் லைஃப் வரும். நான் இப்போ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஆல்ட்ரு கனெக்டருமே போட மாட்டேன். சேம் அதே மாதிரி கனெக்டர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து சார்ஜிங் பர்சன்டேஜும் நல்லா ஏறும், லாங் லைஃபுமே வரும், சார்ஜே பக்காவாக ஏறும். அதே சேம் கனெக்டரை நான் போட்டுக்கிறேன். ப்ளோ அடித்து போட்டுட்டு திருப்பி நான் சால்ட்ரிங் பண்ணியே வச்சுருவேன். அப்போ தான் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் 1.5 வருஷமாவது எனக்கு கஸ்டமர் எந்த ஃபால்ட்டு சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் போடுற மெத்தடில் போட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்கும். இப்போ நான் ப்ளோ அடித்து வச்சுட்டும் திருப்பியும் சால்ட்ரிங் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா பக்காவாக உட்காரும். இந்த மாதிரி போட்டு பேக் பண்ணிடணும். சார்ஜ் பார்த்திங்களா ஏறும், பக்காவாக ஏறுது பாருங்கள், 1% இருக்குது. ஓகே, தேங்க்யூ.